திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப் வெளியே போய் படிக்கவே தேவையில்லை. பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே ஷார்ட்கட்ஸ் மெத்தடில் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? பார்ட் 5 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 6 வீடியோ மாடல் லெவல். ஓகேங்களா? இதை வந்து பாருங்கள் கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? இதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் கான்செப்ட்ஸ் மாடல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா குரூப் கான்செப்ட்ஸு. இது என்னன்னு பாருங்கள். வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். ஒன்றும் இல்லை, ஒரு வட்ட வடிவில் ஒரு ஓடுபாதை இருக்குது. ஓகேவா? ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வில்சன் என்ன பண்ணுறாருன்னா 20 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் இந்த வட்டத்தை சுற்றி வந்துடுறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது மதனும் போகிறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷத்தில் சுற்றி வந்துடுறாரு இந்த வட்டத்தை. அதுக்கடுத்தது குணா இப்போ வந்து பார்த்தோன்னா போகிறாரு. அவர் வந்து பார்த்தோன்னா 20 நிமிஷத்தில் சுற்றி வர்றாரு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால், அவர்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? அது எப்போனா காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். காலையில் 7 மணிக்கு ஒன்றாக சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்றது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மீண்டும் அவர்கள் எப்போது சந்திப்பார்கள் அப்படின்றது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. இந்தமாரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாரும் ஓடுறாங்க, 3 பேர் ஓடுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கான நிமிஷத்தை கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, அவங்க மீண்டும் எப்போது சந்திக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேரோடைய யூனிட்ஸ் இருக்குது இல்லையா? 3 பேரோட யூனிட்ஸ் வந்து பார்த்தோன்னா சேமாக இருக்கான்னு பாருங்கள். நிமிஷம். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தோன்னா நிமிடங்களில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா சேம் தான். ஓகேவா? நிமிடங்கள் எல்லாமே மூணுமே சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு அதுக்கு இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேவா? 10, 15, 20. ஓகேவா? இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போது 5 எடுக்கலாமா? 5 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸு, 3 டைம்ஸு, 2 டைம்ஸ். ஓகேவா? மறுபடியும் 3 எடுத்தால் 1 டைம்ஸு, 2 டைம்ஸ். ஓகேவா? எல்சிஎம்னா என்ன, 1 வர வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே எல்லாமே 1 வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது 3 2s are 6, 6 2s are 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are 60. எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன, 60. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா எதில் இருக்குது, நிமிடங்கள் இருக்குது. அப்போது நிமிடங்கள். ஓகேவா? நிமிடங்கள் போட்டாச்சு. இப்போது 60 மினிட்ஸு கொடுத்தாச்சு. ஆனால் கொஷினில் வந்து பார்த்தோன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், 7 மணிக்கு ஒன்றாக சந்திக்கின்றனர், மறுபடியும் எப்போ அவங்க ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு 7 AM ஒன்றா சந்திக்கிறாங்க. ஓகேவா? மறுபடியும் எப்போ சந்திப்பாங்கன்னா ஒரு 60 நிமிஷம், 7 மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்றா சந்திப்பாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? அவங்க 7 மணிக்கு காலைல 7 மணிக்கு எல்லாருமே ஓடுறதுக்கு தொடங்குறாங்க. ஓகேங்களா? அப்போது அவங்க ஒன்றா சந்திக்கிறாங்க. ஓகேவா? மறுபடியும் எப்போ சந்திக்கிறாங்கன்னா ஒரு 60 நிமிஷம். ஓகேவா? 60 நிமிஷம் கழிச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த 60 நிமிஷம் கழிச்சுன்னா இதோ பாருங்கள், காலையில் 7 மணியா, 7 AM ப்ளஸ் 60 நிமிடங்கள். ஓகேவா? இந்த நிமிடங்களை எப்படி மாற்றலாம் அப்படின்னா 60 நிமிஷம்னா என்னது, 1 hour இல்லையா? அப்போது 7 AM அவங்க சந்திக்கிறாங்க ப்ளஸ் 1 hour. இது கூட்டினீங்கன்னா என்ன ஆகும், 8 AM. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க,
8 மணிக்கு மறுபடியும் சந்திக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 7 மணிக்கு சந்திக்கிறாங்க ஓடும்போது, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் சந்திக்கிறாங்க. அப்போது 8 மணிக்கு மறுபடியும் சந்திக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். வேறு எதுவுமே கிடையாது. கொடுத்துருக்க வேல்யூவை சேம் யூனிட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். யூனிட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக எல்சிஎம் எடுத்துருங்க. அவ்வளோதான். இது 63rd கொஸ்டின் பாருங்கள். இதே மாடல் தான். இங்கே பாருங்கள், 63rd கொஸ்டின். ஓகேவா? இதே பாருங்கள், ஏபிசி என்ற 3 நபர்கள் ஒரே புள்ளியில், ஓகேவா, 3 நபர்கள் இருக்காங்க, ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகின்றனர். ஓகேவா? ஏபிசி, ஓகேவா, 3 பேர் வந்து பார்த்தோன்னா ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக என்ன பண்ணுறாங்களாம், ஓடுறாங்களாம். ஓகேவா? ஏன்றவர் வந்து பார்த்தோன்னா 252 நொடிகள், ஓகேவா, செகண்ட்ஸில் ஓடுறாராம். பி வந்து பார்த்தோன்னா 308, ஓகேவா, அந்த செகண்ட்ஸில் இந்த விளையாட்டு திடலில் ஓடிடுறாராம். அதுக்கடுத்தது சி வந்து பார்த்தோன்னா 198 நொடிகளில் விளையாட்டு திடலில் ஓடுறாங்களாம். அவர்கள் மூவரும் எப்போது கிளம்பி ஒரே இடத்தில் சந்திப்பார்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொஷினில் ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. இதில் ஸ்டார்டிங் டைமெல்லாம் கொடுக்கல. அவன் என்ன கேட்குறான், 3 பேரும் ஓடுறாங்க, எப்போ சந்திப்பாங்க அப்படின்றத மட்டும் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நான் இந்தமாரி வந்தால் என்ன சொன்னேன், இந்த 3 பேரோட டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே சேம் யூனிட்ஸாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன சேம் யூனிட்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து பார்த்தோன்னா நொடிகளில் இருக்குது, எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. அப்போது நம்ம எந்த கவலையும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துடலாம். 252, 308, அப்புறம் 198, ஓகே, 308. இதுதான் கொஷின்ஸாக கொடுத்துருக்கான். இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலே ஆன்சர் ஸ்ட்ரெயிட் ஆகும். இப்போது 2 எடுக்கலாமா, 2 எல்சிஎம் எடுத்தால் 1 டைம் 126, அப்புறம் 154, அப்போ 99, ஓகேவா. இதுக்கப்புறம் வேறு என்ன எடுக்கலாம், நம்பர் 3 எடுக்கலாமா. 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 42, 77, 33. அதுக்கப்புறம் 2 எடுத்திங்கன்னா 21, 77 அப்படியே தான் வரும். 2ஆல் இதுவாகாது, அதனால் இது வந்து பார்த்தோன்னா 2ஆல் டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே 33 வந்துடும். ஓகேங்களா? இந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். 21, 77, 33. ஓகேவா? இதுக்கு அடுத்தது என்ன எல்சிஎம் எடுக்கலாம், 7 எடுக்கலாமா. 7 3 சார் 21, 7 11 சார் 77, 7 இது வகுப்படாது, அதனால் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது லெவல் எடுக்கலாமா. இது லெவலால் இதுவாகுது, அதனால் அப்படியே போட்டாச்சு. இது லெவல் 1 சார் லெவல் 3 சார் 33. அதுக்கப்புறம் 3 எடுத்திங்கன்னா 1 1 1. ஓகேவா? இப்போது இந்த கொடுத்துருக்கு இந்த வேல்யூ எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? 2 3 2 7 லெவல் 3 இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா 2772. ஓகேவா? 2772ன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சரில் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா நிமிடங்களில் கொடுத்துருக்கான். நிமிடங்களில் ஆன்சரை கொடுத்துருக்கான். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு, 60 செகண்ட். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நிமிடத்துக்கு இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் ஒரு நான் ஷார்ட்கட் ஒன்று நான் சொல்கிறேன். யூனிட் கன்வர்ஷனுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேவா? அந்த டிவைடு, அந்த மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் போடுறது நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸு. இப்போது அதேமாரி ஒரு சென்டிமீட்டருக்கு இது இவ்வளோ வேல்யூ, அந்தமாரி மட்டும் 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், இந்தமாரியான வேல்யூஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேங்களா? மொத்தத்தெல்லாம் நீங்கள் அந்த யூனிட் கன்வர்ஷன் வந்து டிவைடில் போடுறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்ல. நான் ஷார்ட்கட் வீடியோ ஒன்று நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த சம்முக்கு மட்டும். இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது செகண்டுன்றது
நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் உள்ள வேல்யூ ஓகேவா. ஹவரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நிமிஷம், அதுக்கப்புறம் செகண்ட் ஓகேவா. ஃபஸ்ட்டில் எது இருக்குது, ஹவர் தான் ஓகேவா. ஹவர் தான் ரொம்ப பெரிய வேல்யூ. அதுக்கப்புறம் நிமிஷம் அதை விட சின்ன வேல்யூ. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தோன்னா அதை விட இன்னும் சின்ன வேல்யூ ஓகேவா. இப்போது செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து நம்ம நிமிஷத்தை வந்து பார்த்தோன்னா மாற்ற போகிறோம் ஓகேவா. இந்த பெரிய வேல்யூன்றத ஞாபகம் வச்சுக்காதீங்க ஓகேவா. நான் இங்கே எழுதிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை ஞாபகம் வைங்க ஓகேவா. இப்போ இந்த வேல்யூவில் 60ன்றது டிவைடில் போடணுமா இல்லை மல்டிப்பிளில் போடணுமான்றத உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுமே இல்லை. இந்த செகண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ என்ன, 60. நிமிஷத்துக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூன்னா 1. இதை மட்டும் ஞாபகம் வைங்க ஓகேவா. இப்போது நிமிஷத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம் ஓகேவா. நிமிஷத்துக்கு மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா சின்ன வேல்யூ ஓகேவா. நிமிஷத்துக்கு மாற்ற போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூ என்ன, 1ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா சின்ன வேல்யூ. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 60ன்றது பெரிய வேல்யூ ஓகேவா. ஆனால் இதை விட இது பெருசு. நிமிடங்களை விட செகண்ட் வந்து பார்த்தோன்னா பெருசு. அதை வந்து இங்கே நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்ன யோசிக்கணும்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். நிமிடத்துக்கு பக்கத்தில் 1ன்னு இருக்குதா, செகண்டுக்கு பக்கத்தில் 16 இருக்குது ஓகேங்களா. அப்போது செகண்டு தான் அதிகமான வேல்யூ இருக்குது. அப்போது செகண்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம், நிமிஷத்துக்கு மாற்ற போகிறோம். சின்ன நம்பராக மாற்ற போகிறோம் ஓகேவா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்ற போகிறோம் நம்ம ஓகேவா. பெரிய நம்பர் இருக்குது, 60 செகண்ட்ஸ்னு இருக்குது. இதிலேருந்து நம்ம பெரிய நம்பராக மாற்ற போகிறோம், சின்ன நம்பராக மாற்ற போகிறோம். 1ன்ற வேல்யூக்கு நம்ம மாற்ற போகிறோம் ஓகேவா. இந்த கான்செப்டை நல்லா மைண்டில் ஏற்றிங்க ஓகேவா. பெரிய நம்பர்லேருந்து 60லேருந்து 1 சின்னதாக சுருக்க போகிறோம் ஓகேவா. நம்ம சுருக்க போகிறனாலே டிவைட் பண்ணுவோமா இல்லை மல்டிபிள் பண்ணுவோமா ஓகேவா. இப்போ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், பெரிய வேல்யூவாக ஆகும். இதே டிவைட் பண்ணோன்னா சின்ன வேல்யூவாக மாறிடும் ஓகேவா. ஒரு நம்பரை என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணால் பெரிய வேல்யூவாக மாறிடும். அதே டிவைட் பெருக்கிட்டா பெரிய வேல்யூவாக மாறும். அதே வகுத்துட்டா என்ன ஆகும்னா அந்த வேல்யூ சின்னதாக மாறிடும். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், சின்னதாக ஆக்க போகிறோம் ஓகேவா. இந்த வேல்யூவை சின்னதாக ஆக்க போகிறோம். அப்போது டிவைடில் 16 போடணும் ஓகேவா. இந்த 60யை மல்டிப்பிளில் போகிறதா டிவைடில் போகிறதான்ற டவுட்டுக்கு நான் இந்த இது சொல்கிறேன் பாருங்கள். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க ஓகேவா. 60 செகண்டுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ 60 ஓகேவா. செகண்டுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ 60. அப்போ இது வந்து பார்த்தோன்னா பெரிய வேல்யூ ஓகேவா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இது சொன்னேன் இல்லையா, ஹவருக்கு முன்னாடி நிமிஷம், நிமிஷத்துக்கு அப்புறம் செகண்டு. இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது. நான் அதனால தான் அதை சொல்கிறேன் ஓகேவா. இது பெருசு இது சின்னதுன்னு ஞாபகம் வைக்கக்கூடாது. என்ன ஞாபகம் வைக்கணும்னா, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ மட்டும்தான் ஞாபகம் வைக்கணும். ஒரு நிமிஷம் 1 விட 60 கம்மியாக அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி தான் வேல்யூ பிரகாரம் ஓகேவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போது 60 செகண்ட்ஸ் ஓகேவா. செகண்ட்ஸ்லேருந்து நிமிஷத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம். பெரிய வேல்யூவிலேருந்து சின்ன வேல்யூக்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், டிவைடில் 16 போடுறோம். உங்களுக்கு நல்லா புரியுதான்னு மட்டும் பாருங்கள். எல்சிஎம் 2772. உங்களுக்கு ஒரு டைம் புரியலன்னு வச்சுங்களேன், மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா கேளுங்க ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா. இப்போது கேன்சல் பண்ணலாமா. இப்போ 6th டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸு 6 4s are 24. அப்புறம் நான் 37 ஆகிடும். 6 6s are 36. அப்புறம் 12 இருக்குமா. அப்போது 6 2s are 12 ஓகேவா. மறுபடியும் என்ன பண்ணலாம், 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இது 5 டைம்ஸு 2 3 1 ஓகேவா. இப்போது 5 டேபிள் இப்போது 2 3 1ன்னு இருக்குது. மேலே 2 3 1ன்னு இருக்குது, கீழே 5ன்னு இருக்குது ஓகேங்களா. இப்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா 5 4s are 20, 6 5s are 30 ஓகேவா. 5 4s are 20, 6 5s are 30. அப்போது ரிமைனிங் என்ன நிற்குது, 1 இருக்குது. இந்தமாரி ரிமைனிங் நின்றுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ரிமைனிங்கை மேலே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கீழே நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எதில் கிடைக்கும் அப்படின்னா மினிட்ஸில் கிடைக்கும் ஓகேவா. மினிட்ஸில் கிடைக்கும். இப்போது மினிட்ஸில் இந்த வேல்யூ கிடைக்கிது. இப்போ இதுக்கப்புறம் ஒரு யூனிட் கன்வர்ஷன் சின்னதாக ஒன்று பண்ணோம்.
1/5ன்னு கிடைக்குது. இது மினிட்ஸில் கிடைக்குது. இப்போது இந்த நம்பரை மட்டும் செகண்ட்ஸில் மாற்றணும். ஓகேவா? இது வந்து நிமிடங்களில் ஓகே. ஆனால் இந்தமாரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் அவன் வந்து ஆன்சர் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான்? இதை வந்து பார்த்தோன்னா நொடிகளாக மாற்றி கொடுத்துருக்கான். அப்போது 1 மினிட்ஸுக்கு 60 செகண்ட்ஸு. ஓகேவா? இப்போது நிமிடங்களில் இருந்து ஓகேவா சின்ன வேல்யூவிலேருந்து பெரிய வேல்யூ 60 ஓகேவா 60ன்ற ஒரு பெரிய வேல்யூவுக்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? அது எப்படி மாற்றலாம்? சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ மாற்றினோன்னா என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 60 பெருக்கும், மல்டிபிள் பண்ணுவோம். புரியுதான்னு பாருங்கள். அந்த கான்செப்ட் நம்ம அங்கே என்ன பண்ணோம்? 60 வந்து பெரிய நம்பர். ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் 1 மினிட்டுக்கு மாற்றோன்னா அப்போ என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோமா? ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மினிட்லேருந்து செகண்டுக்கு மாற்ற போகிறோம். அப்போது இது வந்து பார்த்தோன்னா 1ன்றது சின்ன நம்பரு, 60ன்றது தான் பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ பெரிய நம்பராக மாற்றணும்னா மல்டிபிள் 16 போடணும். ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் யூனிட் கன்வர்ஷன்லாம் பயப்படாதீங்க. நான் ஒரு வீடியோவே ஃபுல் லென்த் வீடியோ கொடுக்குறேன். இருக்கிற எல்லா யூனிட்ஸும் நான் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்றேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்தமாரி மெத்தட்ஸை தெரிஞ்சுங்க. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் டிவைடில் போகிறதா மல்டிபிளில் போகிறதான்லாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்த மெத்தட்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போது 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 12 டைம்ஸ். ஓகேவா? அப்போது 12 செகண்ட்ஸ் தான் ஆன்சர். 46 இது வந்து பார்த்தோன்னா நிமிடங்கள்லே இருக்குது யூனிட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் இது 12 செகண்ட்ஸாக மாற்றிருக்கோம். ஓகேவா? 12 வினாடி. ஓகேவா? 12 வினாடி. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரியுதான்னு பாருங்கள். இந்த சம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த யூனிட் கன்வர்ஷன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக வந்து பார்த்தோன்னா சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த பாருங்க, மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகளாம். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி வந்து பார்த்தோன்னா 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர்தம் வீடுகளுக்கு செல்வார். அதாவது அவங்க கிராமத்துலேருந்து இவங்க 3 பேரும் வேறு வேறு ஊரில் போயிட்டு வேலை செய்கிறாங்களாம். இவங்க அவங்க கிராமத்துக்கு எப்போ போவாங்களாம்? மலர்விழி வந்து பார்த்தோன்னா 5 நாட்களுக்கு ஒரு முறை போவாங்களாம் வீட்டுக்கு. கார்த்திகை வந்து பார்த்தோன்னா 6 நாட்களுக்கு ஒரு முறையாம். அஞ்சலி வந்து பார்த்தோன்னா 10 நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு வந்து செல்வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து பார்த்தோன்னா மூவரும் அக்டோபர் முதல் நாள் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்களாம்? ஒன்றாக சந்திக்கிறாங்களாம். மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்கள்? எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு இந்த வேல்யூக்கான எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன? 6, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 10. ஓகேவா? சாரி, 5 தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 10. இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்தால் வேல்யூ கிடச்சிரும். 5 எடுக்கலாமா? 1 டைம்ஸு. இங்கே 5 கிடையாது, அதனால் அப்படியே இறக்கிடணும். 5ஆல் மல்டிபிள் ஆகாது, அதனால் இறக்கிடணும். அதுக்கப்புறம் இது 5ஆல் மல்டிபிள் ஆன 5 2s are 10. ஓகேவா? இதுக்கப்புறம் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸு. இப்போ 3 டேபிளில் போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றாயிடுச்சு. ஓகேங்களா? 3 2s are 6, 6 5s are 30. எல்சிஎம் வேல்யூன்னா 30. இது எல்லாமே நாட்களில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஆன்சர் நாள்களில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கான்? இதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு நாள். ஓகே, அக்டோபர் மாதம் நாள் வந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாமே சந்திக்கிறாங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டான். ப்ளஸ் 30 நாள். ஓகேவா? அக்டோபர் மாதம் நாள் வந்து பார்த்தோன்னா அவங்க சந்திச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ சந்திப்பாங்கன்னா ஒரு 30 நாள் கழித்து சந்திப்பாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னென்னா அக்டோபர் 31. ஓகேவா? 30 ப்ளஸ் இதுக்கு முன்னாடி 1 இருக்குது இல்லையா? 1ஆம் நாள் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ சந்திப்பாங்க? ஒரு 30 நாள் கழிச்சு. 30 + 1 31. புரியுதுங்களா? அந்த ஆன்சர் எப்படி எழுதுதுன்னு புரியுதுங்களா? அக்டோபர் மாதம் நாள் வந்து பார்த்தோன்னா அவங்க சந்திச்சிருக்காங்க மறுபடியும். அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழித்து சந்திப்பாங்க. எப்போ? அக்டோபர் 31ஆம் தேதி அவங்க மறுபடியும் சந்திப்பாங்க. அந்த ஆன்சர் எழுதுறது தெரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா?
அடுத்த சம் 65th சம் பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு வீட்டில் அலைபேசிகள் உள்ளன. ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா 4 அலைபேசிகள் உள்ளன. இது வந்து பார்த்தோன்னா காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? அந்த ஃபோன் இருக்குதா, அந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா காலைல 5 மணிக்கு எல்லாமே ஒன்றா ஒலிக்குதான். அதன் பின் முதல் அலைபேசியானது என்ன பண்ணுதான், 15 நிமிஷத்தில் ஒரு டைம் ஒலிக்குதான். 2வது அலைபேசி வந்து பார்த்தோன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குதான். 3வது அலைபேசி 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குதான். 4வது அலைபேசி 30 நிமிடங்களில் ஒரு டைம் ஒலிக்குதான். ஓகேவா? 4 அலைபேசியும் காலைல 5 மணிக்கு ஒலிக்குது. அதுக்கப்புறம் தனித்தனி டைமில் 15 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, 20 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, 25 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குது. இதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் ஒலிக்கும் அப்படின்ட்டு ஆன்சராக கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஒரே யூனிட்ஸில் இருக்குதான்னு பாருங்கள். இந்த நாலுமே ஒரே நிமிடங்கள் இருக்குது. அப்போது அப்படியே என்ன கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. இப்போது 5 எடுக்கலாமா? 5 எடுத்திங்கன்னா 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, 5 டைம்ஸு, இது 6 டைம்ஸு. 3 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸு, இது 3ஆல் டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே போட்டுக்கிறோம். இதுவும் 3ஆல் டிவைட் ஆகாது. இப்போது 3 2s are 6. ஓகேவா? இப்போ 2 எடுத்திங்கன்னா 1 2 5 1. இப்போ இந்த வேல்யூவை நான் அப்படியே எழுதிக்கிறேங்க, எனக்கு கேப் இல்லாதனால. 2 டைம்ஸு 1 5 1. இப்போ 5 எடுத்திங்கன்னா 1 1 1 1. ஓகேவா? இந்த வேல்யூ எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா, எல்சிஎம்மு 300 அப்படின்ட்டு வரும். 300 நிமிடங்களில் வரும். ஓகேவா? 1 நிமிடங்கள் ஹவர்ஸில் மாற்றணும். 1 ஹவர் = 60 நிமிட்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, யூனிட் கன்வர்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 60 நிமிட்ஸு இதுதான் பெருசு, ஹவர்ஸு பெருசு கிடையாது. இந்த வேல்யூவை நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை தான் பார்க்கணும். நிமிட்ஸில் இருந்து ஹவர்ஸாக மாறுது. அப்போது 60ன்றது தான் பெருசு. இதிலிருந்து 1 வந்து பார்த்தோன்னா சின்ன வேல்யூ, இந்த வேல்யூ சின்ன வேல்யூ இதுவாக மாறுது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவராக மாறுது. அப்போது என்ன பண்ணோம், இந்த வேல்யூவை பெரிய வேல்யூவாக இருக்குது, சின்ன வேல்யூவாக மாற்ற போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம், டிவைடில் வந்து டிவைட் பண்ணால் தான் பெரிய வேல்யூ சின்னதாக மாறிடும். உங்களுக்கு புரியுது ஆன்சரு? நிமிடங்களில் இருக்குது. நிமிடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 60 ரொம்ப பெருசு. ஓகேவா? ஹவருக்கு பக்கத்தில் இருக்கிறது சின்னது. ஓகேவா? 1ன்ற நம்பர் தான். ஓகேவா? அப்போது இது வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாற்றோம்னா என்ன பண்ணணும்னா, அந்த நம்பரை வகுத்தா என்ன ஆகும், ஒரு பெரிய நம்பர் சின்ன நம்பராக மாறிடும். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த இதுவை புரியலனா ஒரு டைமுக்கு 2 டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் அப்படின்னா அந்த யூனிட் கன்வர்ஷன் வீடியோ போடுறேன், அதை தெளிவாக பார்த்துங்க. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 6 5s are 30. ஓகேவா? அப்போது 5 ஹவர்ஸ்ன்றது ஆன்சராக கிடைக்குது. 5 ஹவர்ஸ்ன்றது ஆன்சராக கிடச்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் அடிக்குது. அதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடிக்குது. காலைல 5 மணிக்கு அடிக்குது, அதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழித்து அடிக்குது. அப்போது காலை 10 மணிக்கு, காலை 10 மணி 10 AM வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த அலைபேசி எல்லாமே அடிக்குது. ஓகேவா? இந்த இது கொஷின் புரியுதான்னு பாருங்கள். இந்த மாடல் எல்லாமே நான் டெப்த்தாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்ட்டு பாருங்கள் தெளிவாக. ஓகேங்களா? எல்லா சமயம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தெளிவாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, என்னென்ன இது ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்கிறேன். லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க தொடங்க. ஓகேவா? 66th கொஷின் பாருங்கள். 66th கொஷின் இதே மாடல் தான். ஓகேவா? இதே மாடல் நீங்கள் போட்டு, இல்லை ஹோம்ஒர்க்கு போட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்களா? இந்த 66th கொஷின் வந்து பார்த்தோன்னா நீங்களே ஹோம்ஒர்க்காக போடுங்க.
இது வேணா விடுங்க 66 நானே போட்டுடுறேன் ஓகேவா எல்லா கொஸ்டினும் நானே போட்டுறேன் இந்த மாடலில் ஓகேவா மூன் மூ மூவேறு சாலை சந்திப்புகள் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலையில் அதாவது சாலையில் இருக்குது இல்லையா சாலை பாதுகாப்பு விளக்குகள் அது என்ன பண்ணுதான் 3 சாலைகளில் இருக்குதான் ஓகேவா 3 சாலைகளில் இருக்குதான் இந்த சாலை விளக்குகள் வந்து பார்த்தோன்னா காலையில் 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றம் அடைகின்றன ஓகே காலைல 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றம் அடைதான் அதுக்கப்புறம் மூன்றும் முறையே 30 வினாடிக்கு ஒரு டைமா ஓகேவா ஃபஸ்ட்டு இது அந்த விளக்கில் ஃபஸ்ட்டு விளக்கு வந்து பார்த்தோன்னா 30 வினாடிக்கு ஒரு டைம் இதுவாகுதான் மாற்றம் அடைதான் 72 வினாடிக்கு ரெண்டாவது விளக்கு மாற்றம் அடைதான் 45 வினாடிக்கு மூணாவது விளக்கு மாற்றம் அடைதான் ஓகேவா 8 மூப்பா பின்பு மீண்டும் இந்த மூன்றும் எப்பொழுது இதுவாகும் அதாவது 8 மூப்பா அப்படின்னா 8 AM ஓகேவா ஏஎம்னா என்ன காலையில் ஓகேவா ஏஎம் 8 ஏஎம்முக்கு ஒலிக்குதான் மறுபடியும் எப்போ வந்து பார்த்தோன்னா இது மாற்றம் அடையும் அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சாலையில் விளக்கு இருக்குது அந்த சாலையில் விளக்கு வந்து பார்த்தோன்னா நின்று சேஞ்ச் பண்ணி அந்த லைட் வந்து பார்த்தோன்னா எரியுது ஃபஸ்ட்டு விளக்கு 30 வினாடிக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி எரியுது செகண்ட் விளக்கு 72 வினாடிக்கு ஒரு டைமு சேஞ்ச் பண்ணி ஒலிக்குது அதுக்கடுத்தது 45th வினாடிக்கு மூணாவது விளக்கு ஓகேவா இது வந்து பார்த்தோன்னா ஒலிக்குது ஓகேவா இது வந்து பார்த்தோன்னா காலையில் 8 மணிக்கு எல்லாமே ஒரே டைமில் ஒலிக்குது அதுக்கப்புறம் எப்போ வந்து பார்த்தோன்னா இதுவாகும் ஒலிக்கும் அப்படின்ட்டு எல்லா விளக்கும் ஒலிக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா இது பாருங்கள் இப்போது இந்தமாரி கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா யூனிட்டும் சேமாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன் வினாடின்னு இருக்குது அப்போது வினாடின்னு இருந்தால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஓகேவா இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 316 வரும் ஓகேவா 316 கிடைக்கும் ஓகேவா 360 இது வந்து பார்த்தோன்னா வினாடியில் தானே இருக்குது வினாடின்னு கிடைக்கும் ஓகேவா நீங்கள் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேவா வினாடின்னு கிடைக்கும் இப்போது இது ஆன்சரில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா வினாடியில் இருக்கிறது நிமிஷமாக மாற்றுங்க ஓகேவா 8 ப்ளஸ் அப்படின்ட்டு நிமிஷம் இதோ பாருங்கள் இந்த வேல்யூ எல்லாமே நிமிஷம் கணக்கு 8 hours 6 minutes 8 hour 12 minutes 8 hour 3 minutes 8 hour 10 minutes அப்படின்றது தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கான் அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ் ஓகேவா 60 வினாடி ஓகேவா இப்போது வினாடியிலிருந்து நிமிஷத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம் ஓகேவா வினாடிக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ பெரிய வேல்யூ நிமிஷத்துக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ சின்ன வேல்யூ ஓகேவா அப்போது வினாடியிலிருந்து நிமிஷமாக பெரிய வேல்யூவிலிருந்து சின்ன வேல்யூவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் டிவைடில் 16 போடணும் டிவைட் பண்ணால் தான் ஒரு பெரிய வேல்யூ சின்னதாக மாறும் 0க்கு 0 கேன்சல் 6 6 36 ஓகேவா 6 நிமிடங்கள் ஓகேவா நம்ம நிமிஷமாக தான் மாற்றுறோம் ஓகேவா 6 நிமிடங்கள் காலையில் இந்த பாருங்கள் காலையில் 8 மணிக்கு அந்த விளக்குகள்லாம் மாற்றம் அடைஞ்சு எரியுது அதுக்கப்புறம் எப்போ எரியுது ஒரு 6 நிமிஷம் கழிச்சு ஓகேவா ஒரு 6 நிமிஷம் கழிச்சு இது ஹவர்ஸ் 8 ஹவர்ஸு ப்ளஸ் 6 மினிட்ஸ் அப்போ இது எப்படி எழுதணும்னா இப்போது நம்ம மினிட்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவோம் ஹவர்ஸுக்கு அப்புறம் 8 ஹவர்ஸ் இந்தமாரி 00ன்னு போவோம் இல்லையா 8 ஹவர்ஸு இப்போது 1 மினிட்னா 1 2 மினிட்னா 02 ஓகேவா இந்தமாரி மினிட்ஸ் எல்லாம் போவோம் அப்போது 6 மினிட்ஸ்ன்னு வருது அப்போ 8.06 ஓகேவா புரியுதா இந்த வேல்யூ நம்ம எழுதுறது புரியுதா நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து நல்லா தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் நல்லா ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தெளிவாக கவனிங்க ஓகேவா 8 ஹவர்ஸு 6 மினிட்ஸ் ஓகேவா 6 மினிட்ஸ் அப்போ 8.06 மினிட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக வருது அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் 67th கொஷின் போக்குவரத்து சமிங்கை விளக்குகள் 3 சாலை சந்திப்புகள் முறையே 48 வினாடிகள் 72 வினாடிகள் 108 வினாடிகள் பின் மாறுகிறது இதுக்கு முன்னாடி போக்குவரத்து விளக்கு கான்செப்ட் வந்துச்சு இல்லையா அதே கான்செப்ட் தான் இதுவும் அவை எல்லாமே வந்து என்ன ஆகுதான் காலையில்
காலைல 8 மணி 20 நிமிஷத்தில் நான் தான் எல்லாமே ஒரே நேரத்தில் அந்த விளக்குகள் வந்து பார்த்தோன்னா போக்குவரத்து விளக்குகள் மாறி மாறி எரியுதான். அதுக்கப்புறம் மீண்டும் எப்போ அந்த விளக்குகள் எரியும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த யூனிட்ஸ் எல்லாமே சேமாக இருக்குதான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி. இதுக்கான எல்சிஎம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குன்னா 432. நீங்கள் எல்சிஎம் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 432 வினாடின்னு கிடைக்கும், செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, செகண்ட்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போது இந்த செகண்ட்ஸ்லேருந்து அவன் வேல்யூ வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதியிருக்கான்னா நிமிஷத்துக்கு மாற்றி எழுதியிருக்கான். நீங்கள் அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா 8 ஹவர்ஸ்ன்றது. இப்போ நம்ம ஹவர்ஸாக மாற்றணுன்னா இதுவே சேஞ்ச் ஆகிருக்கும். அவன் ஹவர்ஸாக மாற்றலை, நிமிட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கான். நிமிட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணோம், இந்த செகண்ட்ஸை நிமிஷமாக மட்டும்தான் மாற்றணும். ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. ஓகேவா, இப்போது வினாடியில் யூனிட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து பெரிய வேல்யூ, ஓகேவா, 60ன்றது பெரிய வேல்யூ, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன வேல்யூ 1ன்ற வேல்யூக்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், டிவைட் போடுறோம். டிவைட் 16 நம்ம போட்டிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 30 டைம்ஸு, இது 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 2216. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 15 டைம்ஸு, மறுபடியும் இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 108 டைம்ஸு. இதை 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு. இது பாருங்கள் 3 டைம்ஸு 36. ஓகே, 3 3 சார் 9. அதுக்கப்புறம் இங்கே 1 ரிமைனிங் இங்கே போயிடுச்சுன்னா 18. 3 6 சார் 6 3 சார் 18. ஓகே, 6 3 சார் 18. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடச்சிருக்கு, ஃபைனலாக 36/5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 36/5ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ணுங்கள். 7 5 சார் 35. ஓகேவா, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1ன்னு இருக்குது, 1/5. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா வேல்யூவாக கிடச்சிச்சு. இது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணலையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா நிமிஷத்துக்கு ஓகே. இந்த டிவைட் ஆகாது இருக்குது இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா செகண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்படின்னா நிமிஷத்துலேருந்து செகண்டாக மாற்ற போகிறோம். ஓகேவா, நிமிஷத்துலேருந்து செகண்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னா சின்ன வேல்யூ 1லேருந்து 60 பெரிய வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், 7 நிமிடங்கள். ஓகே, 7 நிமிடங்கள், இது ஓகே. அதுக்கப்புறம் 1/5ன்னு இருக்குது இல்லையா, இந்த நிமிஷத்தை தான் என்ன பண்ண போகிறோம், பெரிய வேல்யூவாக மாற்றணும். ஓகேவா, செகண்ட்ஸில் இருக்குது, இதுக்கப்புறம் நிமிடங்களாக மாற்றணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட்ஸோட நிமிடங்கள் தான் பெருசு ரூல் படி. ஓகேவா, நம்மளுக்கு தெரிஞ்சபடி செகண்ட்ஸோட நிமிடங்கள் தான் பெருசு. ஆனால் அதை பார்க்கக்கூடாது, அந்த 1:60 அதை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா, 1:60. அப்போது 1 தான், ஒரு நிமிடம் தான் சின்னது, 60 செகண்ட்ஸுன்றது தான் பெருசு. ஓகேவா, அப்போது 60லேருந்து நிமிடங்கள்லேருந்து 60யாக தான் கன்வெர்ட் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணும்போது பெரிய வேல்யூவாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், மல்டிபிள் 16 போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த யூனிட் கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இது அடிச்சிங்கன்னா 12 டைம்ஸு. அப்போது 7 நிமிட்ஸ் 7 நிமிடங்கள் 12 செகண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் ஆன்சர். இப்போது 8:20ன்னு இருக்குது, 8:20:00ன்னு கொஷினில் கொடுத்துட்டான். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸுன்றத அப்படியே எழுதுங்க. இது வந்து ஹவர்ஸு, இது நிமிட்ஸு, இது செகண்ட்ஸ். ஓகேவா, 8 ஹவர்ஸ் நிமிஷத்துக்கு பதிலாக என்ன பண்ணோம், 7 மினிட்ஸை கூட்டினோமா, அப்போது 27 மினிட்ஸு. இங்கே 00 செகண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ 12 செகண்ட்ஸ் இது பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சம் புரியுதான்னு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 68 சம் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள்,
யூனிட்ஸ் வந்து பார்த்தோன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த கொஷின். 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி பீப் வந்து, அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்தோன்னா 4 எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பீப் எழுப்புது. அதை வந்து பார்த்தோன்னா முறையே 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எழுப்புது. அதுக்கப்புறம் 1 ஹவர் 1.5 ஹவருக்கு ஒரு இது 1 ஹவருக்கு ஒரு இது எழுப்புது. அதுக்கப்புறம் 1.5 ஹவருக்கு ஒரு இது எழுது. அதுக்கப்புறம் 1 ஹவர் 45 நிமிட்ஸு ஒரு இது எழுப்புது. எல்லாமே வந்து பாருங்கள் யூனிட்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவை அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒலி 12 பிஎம்க்கு அடிக்குதான். ஓகேவா? அந்த 4 எலக்ட்ரானிக் டிவைஸு பீப் வந்து பார்த்தோன்னா 12 பிஎம்க்கு ஒலிக்குதான். அதுக்கப்புறம் எப்போ ஒலிக்கும் அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே யூனிட்ஸாக மாற்றணும்னா எல்லாமே நிமிடங்களுக்கு மாற்றுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா 30 நிமிடங்கள் இருக்குது. அதை அப்படியே எழுதியாச்சா? 1 ஹவர்னு இருக்குது. 1 ஹவரை மினிட்ஸாக மாற்றினீங்கன்னா 60 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ 1.5 ஹவர்னு இருக்குது. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு, அதுக்கப்புறம் ½ ஹவருக்கு 30 மினிட்ஸு. அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 90 மினிட்ஸு. அதுக்கப்புறம் 1 ஹவர் 45 மினிட்ஸு. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு, 45 மினிட்ஸ் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? 105. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா, இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா நீங்கள் போடுங்க. எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா நீங்களே போடுங்க. வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1260 கிடைக்கும். 1260 கிடைக்கும். இதை வந்து பார்த்தோன்னா நிமிடங்களில் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு நிமிடங்களில் கேட்கல. 1 ஹவர் = 60 மினிட்ஸ். ஓகேவா? என்ன கேட்டிருக்கான்? ஹவரில். ஏன்னா 12 பிஎம்னு இருக்குது. இதுக்கு அப்புறம் வர்ற வேல்யூ வந்து பார்த்தோன்னா மணி கணக்கில் தான் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம ஹவராக தான் மாற்றணும். ஓகேவா? 1 ஹவருக்கு பக்கத்தில் 1ன்னு இருக்குது. மினிட்ஸுக்கு பக்கத்தில் 60ன்னு இருக்குது. அப்போது இதில் எது பெரிய வேல்யூ? 60 தான் பெரிய வேல்யூ. ஹவருன்றது சின்ன வேல்யூ. நம்ம நிமிஷத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம்? ஹவராக மாற்ற போகிறோம். பெரிய நம்பர் 60லேருந்து சின்ன நம்பர் 1ஆ மாற்ற போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? டிவைடில் 16 போட்டுக்கணும். இதை 0 கேன்சர். இது 6 டேபிளால் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கன்னா 21. ஓகேவா? 21 ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 21 ஹவர். ஓகே, 21 ஹவர்ன்றது ஆன்சர். காலையில் மதியம் 12 மணிக்கு அடிக்குதா? மதியம் 12 மணிக்கு எல்லாமே ஒன்றிணைஞ்சு அடிக்குது. ஓகேவா? எல்லாமே ஒன்றிணைஞ்சு, அதாவது மதியம் 12 மணிக்கு இது பண்ணுதுங்க. எல்லாமே ஒன்றிணைஞ்சு அந்த மின்னணு உபகரணங்கள்லாம் பீப் ஒலி எழுப்புது. ஆனால் மறுபடியும் எப்போ எழுப்புனா 21 ஹவர் கழிச்சு. 21 ஹவர் கழிச்சு தான் எழுப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 24 மணி நேரம்னா 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? 12 பிஎம்னு வரும். ஓகே, 12 பிஎம்னு கிடைக்கும். ஆனால் அவன் 24 மணி நேரம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கல. 21 மணி நேரம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போது இதிலிருந்து 3 மணி நேரம் கழிக்கணும். ஓகே, 3 மணி நேரம் கழிச்சா என்ன ஆகும்னா 9 AM கிடைக்கும். இது ஏன் நம்மளுக்கு புரியுது? ஏன் எழுதுறோன்னு புரியுதா? 12 பிஎம்க்கு அடிக்குது. இதுக்கப்புறம் 21 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடிக்குது. ஓகேவா? இது நீங்கள் ஆப்ஷனில் போகிறதுக்கு கண்டிப்பாக திணறுவீங்க. ஓகேங்களா? 12 மணி நேரம் ப்ளஸ் 24 மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தா என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம்? 12 பிஎம்னு கிடைக்குமா ஆன்சர்? ஆனால் 24 மணி நேரம்னு கிடைக்கல. அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சிங்க. 21 மணி நேரம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது என்ன போடணும் இங்கே ஆன்சரு? 9 AM. ஓகேவா? 12 ஒரு கடிகாரம் இருக்குது. 12க்கு நேராக போனால் தான் 12 பிஎம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இதுவாகிடுது. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போது 9 AM. ஓகேவா? ஏஎம்க்கு அடுத்தது பிஎம் வரும். ஓகேவா? இந்த ஆப்ஷனில் நான் போடுறது முதற்கொண்டு தெளிவாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? அப்போது 9 AMக்கு எல்லாம் ஒலிக்குது. இங்கிலீஷில் பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? 9 AM. புரியுதுங்களா?
இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். அதுக்கடுத்தது மாடல் 12 பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நான் உங்களுக்கு பேசிக்ஸில் அந்த ஆப்ஷன்ஸு, யூனிட் கன்வர்ஷன்ஸு இது எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக வந்து பார்த்தோன்னா வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். மேக்ஸை பொறுத்தவரை பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.